அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2024-25 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு. சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் அப்படின்னு இந்த மாபெரும் 7 தமிழ் கனவு அப்படின்னு பெயரிட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடந்து கொள்வதால போதிய அளவு நலத்திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியல அப்படின்ற விமர்சனத்தையும் சேர்த்தே வைத்திருக்கிறார் நிதியமைச்சர். இது குறித்த இன்றைய நேர்பட பேசல நம்ம பேச இருக்கிறோம். மாற்றாந்தாய் மனப்பான்மை என மத்திய அரசு விமர்சித்த தங்கம் தென்னரசு 2024 தேர்தல் முன்னோட்டமா தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்ற தலைப்புல எழும்பூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் பங்கேற்றிருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைய இருக்கிறார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பரந்தாம். மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது அப்படின்ற விமர்சனத்தை முதல்வர் வச்சாங்க. இந்த தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலும் மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கல ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஒரு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கா மத்திய அரசு அதுதான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்ற அடிப்படையில்? பொதுவெளியில் அல்லது பொதுக்கூட்டங்களில் அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா அது அரசியல் குற்றச்சாட்டுன்னு கூட நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில் சட்டமன்றத்தில் அரசினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை, நிதிநிலை அறிக்கையில் ரொம்ப ஃபேமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது அரசியல் காரணங்களாக, அரசியல் பேச்சுக்களாக அதை புறந்தள்ள முடியாது. அந்த பேச்சுக்கள் வந்து வெறும் வரிகளால், வார்த்தைகளாக மட்டுமே இருந்தால் நீங்கள் வந்து அதை கேட்கலாம். ஆனால் அதற்கான தரவுகளை, புள்ளி விவரங்களை மாண்புமிகு நிதியமைச்சர் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது தேசிய அளவில் கடன் வாங்கும் திறனிலும் சரி அல்லது வளர்ச்சி விகிதத்திலும் சரி தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக இருந்து வருகிற சூழ்நிலையிலும் கூட நேரடி டாக்ஸ், மாநிலத்தினுடைய நேரடி வருமானங்கள், அதை கொண்டு எப்படி நாங்கள் வந்து சமாளித்து வரோம், ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய, அதாவது ஒன்றிய அரசுக்குன்னு தனியான வரி கிடையாது, மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய வரிகளை வாங்கி திருப்பி மாநில அரசுகளுக்கு கொடுக்கணும். அப்போ மாநில அரசு கொடுக்கக்கூடிய வரிகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுனால அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கோடிட்டு காட்டும்போது ஒரு திட்டத்தை நான் வந்து ஒரு உதாரணமாக மாண்புமிகு நிதியமைச்சர் சொன்னதையே நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு வந்து மக்களுக்கு விளக்கமாக இருக்கும். இன்றைக்கி சென்னை புறநகர் பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இன்றைக்கு வந்து எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இது எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமாக தோண்டிக்கிட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மெட்ரோ ரயில் திட்டம்ன்றது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுகிற ஒரு அரசாங்கம், ஒரு திட்டம் அது. ஸோ ஒரு DPR தயார் பண்ணும்போதே ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்ன, மாநில அரசுடைய பங்களிப்பு என்ன, அதெல்லாம் ஒரு கணக்கிட்டு போட்டு தான் வருது. ஆனால் திட்டங்களை தொடங்கின பிறகு கூட அது வந்து ஒரு பாதி வேலைகள் நடந்து முடிந்தும் கூட ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு தர வேண்டிய பணம் தராமல் இருப்பதன் மூலமாக மாநில அரசு என்ன செஞ்சிருக்கலாம், எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வரல, எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நாங்கள் போட்டுட்டோம், எங்கள் வேலை இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம்னா யாருக்கு பாதிப்பு? அந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட் பாதிக்கப்படும். ரெண்டாவது, சராசரி சாமானிய மக்கள் டெய்லியும் டிராவல் பண்ணுறாம ரோட்டில் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டால் அன்றாடம் கஷ்டங்களை, நாளைக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் நமக்காக வருது, இன்றைய சிரமத்தை நம்ம பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமானியர்கள் இன்றைக்கு அரசோடு ஒத்துழைத்து போகிறாங்க பாரு மக்கள், அவங்களுடைய பாதிப்புகள் வந்து ஒரு இன்ஃபினிட்டாக ஒரு கால வரை இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்தா, அதுக்காக இந்த ப்ராஜெக்டை நிறுத்தணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் கெட்டுடும், வளர்ச்சி கெட்டுடும், அதனால மாநில அரசுடைய சொந்த நிதியிலிருந்து 12,000 கோடியை போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம. ஸோ கவர்மெண்டோட தாட் என்னென்னா இந்த ப்ராஜெக்டை எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற போது அப்போது நாங்கள் வந்து எங்களுடைய அல்லது மாநிலத்தினுடைய ஓன் ப்ராஜெக்ட்டுக்கு பணத்தை கேட்கல, நீங்கள் கமிட் ஆனது, யூனியன் கவர்மெண்ட் கமிட் ஆனதுலேயே நீங்கள் இன்னும் கொடுக்காத போது நாங்கள் 12,000 கோடி நாங்கள் பாதிக்கப்பட்டோம்.
அதே மாதிரி மின்சார திட்டங்கள். இல்ல இப்ப இந்த நிதி பகிர்வுல உங்களுக்கு இவ்வளவு போதாமைகள் இருக்கிறதா விமர்சிக்கிறீங்க இல்லையா? அதுல மத்திய அரசு தரப்புல சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, நிதிக்குழு எவ்வளவு பரிந்துரை செய்யுதோ அந்த அளவுக்கான நிதியை தான் மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்து கொடுக்குதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நிதி மேலாண்மையை அரசாங்கம் செய்ய தெரியல, மாநில அரசுகள் செய்ய தெரியலங்கிறது இரண்டாவது. மூன்றாவது, வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகளை மாநில அரசுகள் கண்டுபிடிக்கிறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு. இந்த போதாமைகளை தூக்கி நீங்க மத்திய அரசு மேல குற்றச்சாட்டா வச்சிருக்கீங்க. இந்த 3 குற்றச்சாட்டுக்கும் தெளிவான பதிலை கொடுப்போம். நிதி ஆயோக், அதாவது பிளானிங் கமிஷன் திட்டக்குழுங்கிறதைய கட்டமைப்பே மாற்றி நிதி ஆயோக்குன்னு கொண்டு வந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுன்றது மாநில அரசுகளுடைய எதிர்ப்புகள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. பட் இருந்தாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அந்த பிளானிங் கமிஷன் தான் பேர் தான் மாத்திரம்னு சொன்னாங்களே தவிர, ஆனால் அதனுடைய நடைமுறை செயல்முறை எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத தவிர மாநில அரசுகளுடைய வளர்ச்சிகளை பார்த்து, இப்போது ஏற்கனவே இருக்கிற பிளானிங் கமிஷனாக இருக்குது, அவங்க ஒரு நிதியை ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் மாநில முதலமைச்சர்கள் போய் ஒன்றிய பிரதமர் இடத்துல போய் சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் இப்படி, பிரச்சனைகள் இப்படி, அதனால் நீங்கள் கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்களில் கடந்த காலங்களில் வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கும்போது, யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் போய் கேட்டபோது கூட்டி கொடுத்துருக்கக்கூடிய வரலாறுலாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்டிடியூட் என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஆட்டிடியூட்னா பிக் பாஸ், நான் பிக் பிரதர், நான் சொல்றதை நீங்க கேட்கணும், நான் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்றதாங்க தவிர மாநில அரசு சொல்லக்கூடிய நியாயமான அந்த கருத்துரோட கேட்கறது கூட காதில்லை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து சுயமாக நீங்க வந்து நிதியை வந்து நீங்க வந்து வளர்த்துக்கக்கூடிய நிதி மேலாண்மை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க இல்லையா? கொடுக்கிற நிதியை பகுப்பாய்வு செய்து எங்கெங்கெல்லாம் அதை இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும்ன்ற புரிதல் இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டு. நீங்களாகவே வருவாயை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்களா சொந்தமா உண்டு பண்ணலங்கிறதும் இன்னொரு குற்றச்சாட்டு. ரெண்டு வேற குற்றச்சாட்டு. கொடுத்த காசை செலவு பண்ண தெரியலங்கிறது வேற விஷயம், சம்பாதிக்க தெரியலங்கிறது ஒரே விஷயம். கொடுத்த காசை செலவு பண்ண தெரியலங்கன்னு சொல்றத ஒன்றிய அரசாங்கம் வந்து சமூகம் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காத இடைக்கால பட்ஜெட்டில் தாக்கல் செய்த ஒன்றிய அரசாங்கம் சொல்வதற்கு துளியும் தார்மீகம் அடிப்படை உரிமை கிடையாது. வெறும் வளர்ச்சிகளுக்கு மட்டுமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டுமே இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் சமூகம் நலம் சார்ந்த திட்டங்களுக்காக ஒத்த பைசா கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்காதது அவங்க அதை சொல்றதுக்கு துளியும் அடிப்படை அவங்களுக்கான பிரிமை ஃபேஸியா கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட அதுக்காக நான் அரசியல் சொல்லிட்டு விரும்பல. மற்ற மாநிலங்களை கணக்கிடும் போது நான் என்ன கேட்கிறேன்னா, காசு தரலன்றீங்க, அப்ப தந்த காசை நீங்க செலவு பண்ண தெரியல, நீ சம்பாதிக்க தெரியல, உங்களுக்குன்னு சொல்ற உரிமை எப்படி உங்களுக்கு இல்லாம போகும்? அவங்கள தான சார்ஜ் வைக்கிறீங்க. நீங்க சொல்ல முடியும், ஆனா வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சொன்னா யூபிக்கு சொல்லலாம், ஆனா நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு குறியீடுகளும் சமூகம் சார்ந்த வளர்ச்சிகள், அதாவது வந்து குழந்தை மகப்பேறு இறப்புல நாங்க வந்து தடுத்திருக்கிறோம். குழந்தைகளுடைய பச்சிலம் குழந்தைகள் பேர்த்ல வந்து நார்மல் டெலிவரி ப்ராப்பராக இருந்து குழந்தைகளுடைய உயிரை அதிகமாக காப்பாற்றிருக்கிறோம். ரெண்டாவது வந்து சமூக நல ஊட்டச்சத்து குறைபாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை இந்த நிதி ஆயோக் சொல்லியிருக்கிறது வந்து இந்தியாவிலே வந்து 2.2% தான் குறைந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சமூகம் நலம் சார்ந்த திட்டங்களின் மூலமாக சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கிறோம். பெர் கேபிட்டா இன்கம் வந்து கம்பேரிங் டு அதர் ஸ்டேட் இன் இந்தியா வந்து தமிழ்நாட்டுடைய வருமானம் அதிகமாக இருக்கு. இது எல்லாம் மாநில அரசு மத்திய அரசு கொடுத்த நிதிகளை வைத்துக்கொண்டு கொடுக்கப்படுகிற திட்டங்கள். நீங்க வீடு கெடுக்கும் திட்டங்களாக இருக்கலாம், மருத்துவ காப்பீட்டு திட்டங்களாக இருக்கலாம், அல்லது வந்து வேலை வாய்ப்புகள் திட்டங்களாக இருக்கலாம், திறன் மேம்பாட்டு திட்டங்களாக இருக்கும். இது எல்லாத்திலும் நீங்க கொடுத்த நிதியை நாங்கள் கையாண்டதனுடைய நோக்கத்தோடு தான் எங்க குறியீடு, மாநிலத்தினுடைய குறியீடு உயர்ந்திருக்கு. அதனால நிதியை முறையாக மேலாண்மை கையாள செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு சொல்வதற்கு அவங்களுக்கு அடிப்படை அருகதை இல்லை. அருகதை இல்லைன்னு சொல்ல வேண்டியது, தார்மீக உரிமை இல்லை, தகுதி இல்லை, உங்களுக்கு ரைட் இல்லை, பிரீமிய பைசா இல்லை. போதுமா, வார்த்தையை மாத்தவா? இன்னொன்னு, நாங்க அதே சமயத்துல குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டு அமைதியா இல்லை. இன்னைக்கு எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு பிளான் ஒன்று மாண்புமிகு நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது திட்டங்கள் சார்ந்த ஒரு உதவிகள் செய்யப்படுகிற பொழுது அந்தந்த ஒரு 13 துறைகளை கண்டெடுத்து வச்சுக்காங்க. நேரம் குறைவின் காரணமாக சுருக்கமாக போகிறேன். 13 துறைகளை கண்டெடுக்கப்பட்டு எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் வங்கி கணக்குகள் வந்து பணங்கள் வந்து செலவிடப்படாமல் இருக்கப்படுகிறதோ அவற்றை ஆய்வு செய்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த பணங்களை வந்து எப்படி தேக்க நிலைகள் இல்லாமல் அதை எப்படி நம்ம செலவு பண்ணணும், வேஸ்ட்டாக தேவையில்லாமல் ஐடியலாக இருக்கிறதோ ரிட்டர்ன் ஆகிறதோ
அது எப்படி இல்லாம பாத்துக்கணும், அதை எப்படி முழுமையா செலவு பண்ணணும்ன்றத இந்தியாவுல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு ஸ்டடி கமிட்டியை போடலையே, ஒரு மேலாண்மைக்கான ஒரு கமிட்டியை போடலையே. அதனாலதான் சொல்றோம், இதை சொல்றதுக்கு ஒன்றிய அரசுக்கு தகுதி இல்லை. திரு ஜே.கே. நாகராஜ் கூடுதலாக இன்னொரு விஷயம், திருப்பி வரேன் வருவாய் அதிகமாக அது நம்ம பேசுவோம். கூடுதலாக நிதி கொடுக்கல, கேட்ட நிதியை பகிர்ந்து அளிக்கல, இவ்வளவு இக்கட்டான சூழலையும் நாங்க ஒரு சிறப்பான பட்ஜெட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு பட்ஜெட் குறித்து நிதியமைச்சரும் பேசுறாரு, முதல்வரும் பேசுறாங்க. சிறப்பான பட்ஜெட்டை அவங்க தாக்கல் செய்வதற்கோ இல்ல மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்கோ மத்திய அரசுடைய நிதி தேவைப்படுது. ஆனா போதுமான ஒத்துழைப்பே கிடைக்கிறது இல்ல மத்திய அரசு இருந்து அப்படின்ற விமர்சனத்தை வச்சுக்கிறாங்க. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு செயல்படுது அப்படின்றாங்க. சார், இது இவங்க தொடர்ச்சியா மத்திய அரசின் மீது வெறுப்பை திணிப்பதற்கு, ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கான பேச்சு தொடர்ச்சியா தான் பேசிட்டு வராங்க. ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், அவங்களே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நாங்க எங்களுடைய பகிர்வு எதிர்பார்த்தது 41,000 கோடி, கிடைத்தது 45,000 கோடி கிடைச்சிருக்கு. அடுத்த ஆண்டு நாங்க அதை 49,000 கோடி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதாவது அவங்களுடைய நிதி பகிர்வு முறைப்படி வந்திருக்குங்கிறத அவங்களே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்ல நிதி பகிர்வுங்கிறது 30.5, இன்னைக்கு நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் அது 42% உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது நிதி பகிர்வு குறித்து பல முறை பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டு விட்டது. தொடர்ச்சியா உங்களுக்கு ஜிஎஸ்டியில இருந்து எல்லாம் எவ்வளவு கோடி, எவ்வளவு 6.7 லட்சம் கோடி எவ்வளவு வந்திருக்கும், எவ்வளவு கட்டுமானத்துக்கு செலவு பண்றோம், எவ்வளவு மற்ற விஷயங்களை கொடுக்கணும், தெளிவா பல முறை விளக்கம் கொடுத்தாரு. 2 குற்றச்சாட்டை பிரதானமா வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு முதல்வர் வைக்கிறதுல 2 குற்றச்சாட்டுனா, ஒன்றிய அரசானது மாநிலத்தின் நிதி வளத்தை சுரண்டும் செயல்களை தொடர்ந்து செய்தது, நிதி வளத்தை தொடர்ந்து சுரண்டுறாங்க மத்திய அரசுன்றது ஒண்ணு. 2வது, பொருளாதார நெருக்கடியை தருவதன் மூலமாக தமிழ்நாடு அரசின் அனைத்து துறை வளர்ச்சி செயல்பாட்டையும் தடுக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மத்திய அரசு செய்வதாக ஏன் சந்தேகம் வருது மாநில அரசுக்கு? ஏன் வளத்தை சுரண்டுறாங்கன்னு சந்தேகிக்கணும், ஏன் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் வரணும்னு நினைக்கிறீங்க? 2 விஷயம் சார் இவங்களுக்கு. ஒண்ணு, மத்திய அரசுடைய குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி தமிழகத்தில் சமீப காலத்துல அதிகரிச்சு வருது. அந்த வளர்ச்சி இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அரசியல் ரீதியா. அதுதான் வெறுப்புன்னு சொன்னீங்க இல்லையா முதல்ல சொல்லும்போது, வெறுப்பு. அது ஒரு முதல் காரணம். 2வது காரணம் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய திறமையற்ற தன்மை. இவங்க இன்னைக்கு எதை நம்பி இருக்காங்க? ஒன்று மது வருமானத்தை நம்பி இருக்காங்க, இன்னொன்னு அறநிலைத்துறையுடைய வருமானத்தை நம்பி இருக்கிறாங்க. இவர்கள் வாங்கிய கடன், அதுவும் குறிப்பா இவங்க வாக்கு வங்கிக்காக, இலவசங்களுக்காக, முதல்ல இலவச டிவி கொடுக்கறதுக்காக வாங்கின கடன் அப்படித்தான் 1 லட்சம் கோடி ஆச்சு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக ஏறக்குறைய 50,000 கோடி வட்டி கட்டக்கூடிய மாநிலமாக, 8.33 லட்சம் கோடி கடன் உள்ள மாநிலமாக இன்னைக்கு மாற்றிருக்கிறாங்க. பட் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு பல இன்னும் சொல்ல போனா அழகா மெருகேற்றி புதுப்பித்து எத்தனை வார்த்தைகள்லாம் போட்டு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், உங்களுடைய பொதுப்பணித்துறை, அது மின்சாரத்துறையாகட்டும், போக்குவரத்து துறையாகட்டும், கூட்டுறவுத்துறையாகட்டும், மிக முக்கியமான துறைகள்ல எந்த துறையாவது உங்களால் லாபகரமாக இயக்க முடிந்ததா? மதுவிலக்கு துறையை தவிர்த்து நீங்க எந்த துறையை சிறப்பாக கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க பல திட்டங்கள் சொல்றீங்க. நாங்க பெண்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நாங்க திட்டம் கொடுத்திருக்கிறோம். நான் கேட்கறேன், 3000 பஸ் வாங்குறதா நீங்க போன அறிவிப்புலையும் கொடுத்தீங்க, 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறதா சொல்லி சொன்னீங்க. ஆனா உங்களால வாங்க முடியலையே, உங்கள்ட்ட நிதி இல்லையே, நிதி ஆதாரம் இல்லையே. அந்த நிதி ஆதாரத்தை தான் மத்திய அரசு தரலன்றாங்க. நாங்க 1 ரூபாய் கொடுக்கறோம், 29 பைசா கொடுக்கறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய்க்கு மேல கொடுக்கறாங்க, அது ஒரு குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வழங்குறதுல சிக்கல், இழப்பீட்டு தொகை வழங்குறதுல 20,000 கோடி ரூபாய்க்கு மேல எங்களுக்கு அப்படியே இருக்குன்றாங்க. ரொம்ப முக்கியமா மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தலான்னு ஒத்துக்குது, அடிக்கல் நாட்டுறாங்க. ஆனா அதற்கப்புறம் அதற்கான நிதியை தரமாட்டேன்றாங்க. நாங்களே அந்த நிதியை போட்டு செயல்படுத்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான உதாரணமா சொல்றாங்க. அதுலயுமே உத்தரப்பிரதேசத்துக்குலாம் பாரபட்சம் இருக்கு அப்படின்றாங்க. எல்லா விதமான பாகுபாடோடு நீங்க அணுகுறீங்க, அதைத்தான் மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொல்றாங்க. சார், மாற்றாந்தான்மை மனப்பான்மை இருந்திருந்தா இப்ப 50,000 கோடிகளுக்கு கட்டுமான பணிகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது பாரத பிரதமர் இப்ப சமீபமா திருச்சி வந்தாங்க, ஏறக்குறைய 20,000 கோடிக்கு திட்டப்பணிகளை தூக்கிட்டு தான் போனாங்க. இப்படி தொடர்ச்சியா நிதி வந்து கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்துக்கும் பாரபட்சம் காமிக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நிதி பகிர்வுல 3.4% தான் குஜராத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு 4.07%.
அதாவது குஜராத்தை விட தமிழகத்துக்கு நிதிப்பது அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது மத்திய அரசு முடிவு பண்றது இல்ல. உங்களுக்கு தெரிய பைனான்ஸ் கமிஷன் ஒரு குழு போட்டு பல்வேறு தரவுகள் அடிப்படையில, புள்ளி விவரங்கள் அடிப்படையில அதை டிசைட் பண்றாங்க. இதுதான் நான் சொன்னேன். யூபிஏ கவர்மெண்ட்ல 30.5% இருந்த நிதி பங்கீடு இப்ப 42% பாரத பிரதமர் 42% அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. 2011 10.4% மத்திய அரசுடைய சிறப்பு வரிகள் அது இப்போ 28.1% கூடிடுச்சு. மீதி இருக்கிற அந்த 72% தான் 42%. 100ல 42% இல்ல, அந்த 72%த்துல 42% விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த சுற்றுலையும் எல்லா மாநிலத்திற்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் தான் இல்லன்றாங்க. நாங்க ஒரு ரூபா கொடுத்தா 29 பைசா, உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய்க்கு மேல, பீகாருக்கு 7 ரூபாய்க்கு மேல, அதுதான் பாரபட்சம். அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். திரு அப்துல் சமத், இதுல 2 குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? முதல்வருடைய குற்றச்சாட்டு ரெண்டுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஒன்னு, மாநிலத்துடைய நிதி வளத்தை மத்திய அரசு சுரண்டுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு, பொருளாதார நெருக்கடியை தருவதன் மூலமாக தமிழ்நாடுடைய அனைத்து துறை வளர்ச்சிகளையும் தடுக்க பார்த்தார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு. ஒரு மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமோ இல்ல தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை முடக்கிடணும், இங்க இருக்கிற நிதி வளத்தை சுரண்டணும்னு நினைக்குமா? அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அந்த குற்றச்சாட்டுல? இல்ல, ஒரு வகையில லாஜிக் இருக்கா நான் பாக்குறேன். எந்த வகையிலன்னு சொன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு பல துறைகளில் வளர்ந்திருக்கிறது. வளர்ந்திருப்பது மட்டும் இல்லாம இவர்கள் பெரிதாக வெற்றி பெறக்கூடிய வட மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. இந்த வளர்ச்சியினுடைய பேச்சு இன்றைக்கு வட மாநிலத்தில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப தமிழ்நாடு மட்டும் எப்படி வளர்ந்துச்சு, அப்ப இங்க வளர்ச்சியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திராவிட கட்சிகளுக்கு கிரெடிட் போயிடுது அப்படி நினைக்கிறாங்க. போயிடுது. அது மட்டும் இல்ல, அது இதனுடைய கிளர்ச்சி அங்க உருவாயிடக்கூடாதுன்றதை தடுக்கணும்னு சொன்னா இந்த வளர்ச்சியை நம்ம தடுக்கணும்ன்ற ஒரு எண்ண போக்கு ஒன்றிய அரசுக்கு இருப்பதாகத்தான் நானும் பாக்குறேன். இல்ல, தராம நிதியை தராம ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு அவங்க பதில் சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஜி.கே. நாகராஜோ, நிதி அமைச்சரோ, இங்க இருக்கிற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களோ, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையோ நிதியையும் தந்துட்டு மத்திய அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்க முயற்சிக்கிறார்கள்ங்கிற தன்மையில தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல, இப்ப நிதியை இங்க தர வேண்டிய அளவிற்கான நிதியை கொடுத்திருந்தால், இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்க சொன்னாங்க, கொடுக்கக்கூடிய நிதியை கொடுத்த மத்திய அரசினுடைய திட்டத்திற்கு மாநில அரசு கொடுத்த பங்கு கொடுத்த பிறகு மத்திய அரசு தர வேண்டிய மெட்ரோவினுடைய அந்த நிதியை நிறுத்தின பிறகும் நம்ம ஏன் நடைமுறைப்படுத்துறோம்? அப்போ அவங்க தரலன்னு தான் நடத்தோம், கொடுக்கல நிதியை. கொடுக்காததனுடைய விளைவு தானே இன்றைக்கு இருக்குதுன்ற அதை தான் நம்ம குற்றச்சாட்டாக முன் வைக்கிறோம். இப்போ இந்த வளர்ச்சியை ஏன் தடுக்கிறீங்க? இப்போ நாங்கள் மெட்ரோ இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விவகாரம், அதை நாங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு முனையும் போது நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டோம்னு சொன்னா பிரச்சனை இல்லாத போகும்ல. அது அப்போ அது மாதிரியான ஒரு சொல், அதாவது மிக முக்கியமாக பாஜகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், ஒரு வெறுப்ப மக்கள் மீது ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் பாஜக மேலன்றதுனால அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கல. அதாவது இது குற்றச்சாட்டை அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன சார்? இன்னைக்கு என்ன, மருத்துவத்துறையில மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை இன்னைக்கு தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் போகணும்னு சொன்னா ஆக்சிஜன் இல்லாத குழந்தைகள் சாகக்கூடிய நிலைமை இருக்கா இல்லையா? அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் வாங்கி கொடுத்ததற்காக வேண்டி ஒரு மருத்துவரை பாராட்டி அவருக்கு விருது கொடுக்கலாம் பரவாயில்ல, அவர் தூக்கி 9 மாதம் சிறையில் போட்ட அரசுகள் தானே பிஜேபியோட அரசாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, வறுமையை ஒழிப்பதற்காக ஒரு அருமையான திட்டத்தை நம்முடைய நிதித்துறை அமைச்சர் இன்றைக்கு பட்ஜெட் அறிவிக்கிறார். கலைஞர் ஒரு நேரத்தில் 50 முழக்கங்கள் ஒரு முழக்கமாக சொன்னார், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம்னு சொன்னார். இன்றைக்கு மொத்தமே அந்த நிதி ஆயோக் சொல்லக்கூடிய கணக்கின் அடிப்படையிலே பார்த்தோம்னு சொன்னால் வெறும் 2.2% அளவிற்கு தான் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி வரம் வெளிவந்துருச்சு இல்லை? இப்போ அந்த மக்களை கூட ஒரு 5 லட்சம் குடும்பங்கள் இருக்கும். இப்ப இந்த 5 லட்சம் குடும்பங்களை முன்னேற்றுவதற்காக ஒரு திட்டமிட்டு அரசினுடைய எல்லா துறைகளையும் அந்த பக்கம் திருப்பி விட்டு, திட்டங்களை திருப்பி விட்டு அந்த மக்களை ஏழ்மையிலிருந்து வறுமையிலிருந்து தூக்கிட்டோம் சொன்னா, மேல கொண்டு வந்துட்டோம் சொன்னா ஏழைகளே இல்லாத தமிழ்நாடாக மாறிடும். இப்ப ஏழைகளே இல்லாத ஒரு தமிழ்நாடு
இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது அப்படின்னும் போது அவர்களுக்கு அது எரிச்சலை உண்டாக்குகிறது. அப்ப அவர்களை நோக்கி கேள்வி எழுகிறது. 75 ஆண்டு சுதந்திரத்தினுடைய பலன்கள் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு போகல, ஏன் மத்திய பிரதேசத்துக்கு போகல, ஏன் பீகாருக்கு போகல? அப்ப இதெல்லாம் மக்களை வளர்க்காமல் இந்த பலன்களை ஏதோ ஒரு கூட்டம் சுரண்டி கொண்டு இன்னொரு பக்கம் இந்து முஸ்லீம் கலவரம் என்ற பெயர்ல திசை மாற்றி அந்த மக்களை இப்ப கூட அதாவது வந்து ஒரு பூங்காக்குள்ளார சிங்கம் அக்பர் என்ற பெயர்லயும் இன்னொரு சிங்கம் சீதான்ற பெயர்ல இருக்கிற அந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் திசை மாற்றிக்கொண்டு உண்மையான பிரச்சனையின் பக்கம் மக்கள் திசை திரும்பி விடாமல், அவங்களுடைய வாழ்நிலை உயர்ந்து விடாமல், அவர்களுக்கு கல்வி கிடைக்க முடியும். ஆயிரக்கணக்கில் வந்து இறங்குறான அவன் யாராவது படித்தவர்களை பார்க்க முடியுதா? அந்த வறுமைக்கு காரணம் என்ன? ஜி.கே. நாகராஜ், வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு, அதற்கான கிரெடிட் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு போயிடக்கூடாது, அந்த அடிப்படையில பொருளாதார நெருக்கடியை மத்திய அரசு ஏற்படுத்தணும்னு நினைக்குதா? அதான் குற்றச்சாட்டு. சார், இவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் முன்னாடி. அதாவது வடக்குல இருந்து நிறைய பேர் இங்க வேலைக்கு வராங்க. நான் பீகார், உத்தரப்பிரதேசம் எல்லாம் போயிருக்கிறேன். உண்மையிலேயே அங்க இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி அங்க இல்ல. என்ன காரணம்னா, இப்ப இல்லைங்க, காங்கிரஸ் காலத்திலிருந்து பழைய காலத்திலிருந்து ஜி.டி. நாயுடு அவர்கள் கோயம்புத்தூர் இருந்தவர் இருந்து பம்ப் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பல இண்டஸ்ட்ரிகளுக்கு முன்னோடியா இருந்தது தமிழகம். அது வந்து நீங்க அந்த கிரெடிட் திராவிட கட்சிகளுக்கு கொடுக்க முடியாது. சுயமா முன்னேறியது தமிழகம். அதுக்கு கொங்கு பெல்ட் சொல்ல போனா, இங்க இருக்கிற கோழி பண்ணைகள் ஆகட்டும், பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் சுய முன்னோட்டத்துல வந்தவங்க. ஆனா இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை எப்படி ஏற்பட்டதுன்னா, மதுவால் சீரழிந்த தமிழகம். இன்னைக்கு மனித வளம் குறைந்து விட்டது முழுசா மதுவால. இன்னொன்னு, இவர்கள் கொடுத்த இந்த இடஒதுக்கீடு கான்செப்ட்னால இவங்க பல இடங்கள்ல இவங்க வந்து முறையா அதை கையாளாத காரணங்களால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரே முக்கியமான காரணம் சொன்னா மதுதான். குஜராத்ல இருக்கிற தொழிலதிபர்கள் வந்து நாங்களாம் சுயமா முன்னேறிட்டோம்னு சொன்னாங்கன்னா அந்த கிரெடிட் அரசுக்கு போகாம போயிடுமே சார். குஜராத்லயும் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, நான் 15 வருஷம் அங்க தொழில் பண்ணிருக்கிறேன், குஜராத்ல இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறேன். தொழில ஊக்குவிக்கிறதுல குஜராத் மாதிரி மாநிலம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க தொழில ஆரம்பிக்கிறது, நடத்துவது என்பது மிக எளிது. தமிழகத்தில் அது எளிது அல்ல. அதுல என்ன அப்சர்வேஷன், என்ன தொழில சிறந்து விளங்கி இருக்கு, பொருளாதாரத்துல குஜராத் மாநிலம் சிறந்து விளங்கி இருக்கு. அடிப்படை வேறுபாடாக என்னன்னா, சாமானிய மனிதனுக்கு அந்த வளர்ச்சியில பங்கு இருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கிறதுக்கும், குஜராத்தில் தொழில் வளர்ச்சி இருக்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதுக்கும், குஜராத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு இருக்கிறதுக்குமான அடிப்படை வேறுபாடு. இங்கே சாமானிய மனிதனுக்கு அந்த வளர்ச்சியில் ஒரு பங்களிப்பு இருக்கு, ஒரு பயன் இருக்கு. அங்கே அந்த மாதிரி இருக்கான்றதான் திரு பாலச்சந்திரன்ட்டு கேட்போம். சார், வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு, அதற்கான கிரெடிட் திராவிட கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்ற அடிப்படையில் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக செயல்படுதுங்கிறது ஒரு சார்ஜ் இவங்க தரப்புல. இன்னொன்று, பாஜக மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டே இருக்கணும், மத்திய அரசு தரல நிதி தரல அப்படின்னு, அதனால நம்ம பின்தங்கி இருக்கோம், நிறைய கடன் வாங்குறோம்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்கன்றது இன்னொரு சார்ஜ் அவங்க தரப்புல. இதுல என்ன நடக்குது உண்மையிலேயே? இந்த நிதி பகிர்வுல என்ன நடக்குது மத்திய அரசு தமிழ்நாடு அரசு இடையே? இல்ல, பாஜக மேல வந்து இந்த திராவிட கட்சிகள் எந்த விருப்பையும் மக்கள் மத்தியில தூண்ட வேண்டியதில்லை. அது பாஜகவே நல்லா பண்ணிட்டு இருக்கு. இவங்க இருக்கு அதெல்லாம் பண்ணணும். இப்ப அடிப்படையில இந்த 5.7%, 3.2%, 28,000 கோடி, 32,000 கோடி இதெல்லாம் சாமானிய ஜனங்களுக்கு விளங்காது. சாமானிய ஜனங்களுக்கு விளங்குற ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இங்க ஃப்ளட் வந்தது, வீடு இல்லாம போயிட்டாங்க ஜனங்க, வீடு நாசமா போயிருச்சு. இப்போ வீடு இல்லாமல் போனவங்களுக்கு 6,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சிஎம் வந்து டெசிஷன் எடுக்கிற, தமிழ்நாடு அரசு வந்து டெசிஷன் எடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா கொடுத்துருக்காங்களா? அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப இவங்க வந்து லோன் வாங்கணும், ஏன்னா இவங்ககிட்ட பணம் கிடையாது, லோன் வாங்கணும். லோன் வாங்குறதுக்குன்னு போனா அதுக்கு ப்ரீ கண்டிஷன் போடுறாங்க. அந்த லோன் வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ப்ரீ கண்டிஷன் போடுறாங்க. அப்ப இது எதை காட்டுது? நம்ம வந்து ஏன் அப்படிலாம் கஷ்டப்படுத்தணும் சார்? ஏன் இங்க இருக்கிற திமுக அரச பாஜக மத்திய அரசு கஷ்டப்படுத்தணும்? ஏன் இவங்களுக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்கணும்? மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்காதா? பாஜக வளர்ந்துருக்குன்னு வேற சொல்றாரு. அப்ப மக்களுக்கு கோபம் இருந்தா பாஜக எப்படி வளரும்? மக்களுக்கு புரிதல் இருக்கு, பாஜகவுக்கு புரிதல் இல்லை. இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்தா இவங்க வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஃப்ளட் ரிலீஃப் வந்து சரியா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு வந்து இது புரியத்தான் செய்து இத்தனை வருஷமா இத்தனை வாரமா கரடியா கத்துறாரு ஒரு மாநிலத்துடைய முதல்வர். அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? பகல் நேரத்துல வந்து பாக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து அவர் போகும்போது இல்ல நைட்ல 10:30 மணிக்கு வாங்கினாங்க. 10:30 மணிக்கு போனாரு, முதல்வர் போனாரு. அதுக்கப்புறம் வெளியில என்ன பிரச்சாரம் பண்றாங்க? நைட்ல 10:30 மணிக்கு வர்றாரு, இந்தியா மீட்டிங் போனாருங்கிறாங்க. அவர் ஒரு அரசியல் தலைவரும் கூட. இந்தியா மீட்டிங் போனா அது தப்பா?
ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பார்க்காம போனாரா? அங்க உட்காந்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கேள்வி கேட்டார்ல. இது நான் வந்து ஒரு இது ஐ ஆம் ஒன் அமங் த பப்ளிக். எனக்கு இவங்களும் பெருசு கிடையாது, அவங்களும் பெருசு கிடையாது. மக்களுக்கு என்ன நல்லது நடக்குது, யார் செய்யறாங்கிறத நான் பார்க்க முடியும். இது என்ன நிர்வாகத்தை இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசுல? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க எதுவுமே தப்பு பண்ணணும்னு சொன்னா யார் கேட்பாங்க? இப்ப திரும்ப திரும்ப இவங்க என்ன சொல்றாங்க, இது என்ன சொல்லுதோ, பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்க பண்றோங்கிறாங்க. ஆமா, இது ஜாயிண்ட் செக்ரட்டரி, பிஎம்ஓல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்த ஒருத்தர் சமீப காலத்துல யூடியூப்ல வந்து அந்த நியூஸ் அவர் சொன்னாரு 42 விழுக்காடு கொடுக்கணும்னு மிஸ்டர் ரெட்டி, ஒய்எஸ் ரெட்டி, இதுல பினான்ஸ் கமிஷன் சேர்மனா இருந்தவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் மழுப்பி குறைச்சிருங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லப்பட்டது. நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா ரெட்டி அதுக்கு ஒத்துக்கல. யார் அந்த முயற்சி பண்ணது? பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து அந்த முயற்சி நடந்தது, மாநிலங்களுக்கு கொடுத்ததை குறைங்கன்னு. அவர் முடியாதுன்ட்டாரு. முடியாதுன்னு சொன்னா 2 வழிதான் இருக்கு. பினான்ஸ் கமிஷனை கலைச்சிடலாம், we are not happy with your recommendation, இல்ல அதை ஏத்துக்கணும். கலைச்சா கெட்ட பேரு. அதனால பிரதம மந்திரி என்ன பண்ணாரு, நாங்க 32 இருந்து 42 ஆக்கிட்டோம் அப்படின்னு அவர் பேர் வாங்கிட்டு போனார். உண்மையில அதை குறைக்க பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகை நியூஸ் கிடையாது. யாரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி இருந்தாரோ அவர் சொன்ன நியூஸ். கொடுத்த காசை செலவு பண்ண தெரியல, வருவாயை பெருக்க தெரியல, சொந்தமா சம்பாதிக்க தெரியல, நிதி மேலாண்மை பண்ண தெரியல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஆமா, ஏன்னா இவங்களுக்கு வந்து கொடுத்த காசு எது சரியா செலவழிக்கிறதுனா, ஏர்போர்ட் கட்டணும், சீ போர்ட் வரணும், புறச்சாலைகள், இதெல்லாம் பெரிய பெரிய நேஷனல் ஹைவேஸ் போடணும், இதெல்லாம் தான் சரியானது. இந்த ஏழைங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தா அது அநியாயம், அது கொடுக்க கூடாது. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட்ங்கிறது தமிழ்நாட்டில் வந்து 70-80 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஜஸ்டிஸ் கட்சி இதுல இருந்த காலத்துல இருந்து மதிய உணவு திட்டம் அந்நேரமே கொண்டு வந்தாங்க. அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு திட்டங்கள் மேலும் மேலும் மெருகேற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத உண்மை. ஆனா இங்க அப்படி பல மாநிலங்கள் அப்படி கிடையாது. நான் யூபி வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இண்டிவிஜுவலி பாயிண்ட் அவுட் எனி பர்டிகுலர் ஸ்டேட். ஆனா உண்மை என்னன்னா, சவுத் இன் ஜெனரல், தமிழ்நாடு அண்ட் கேரளா இன் பர்டிகுலர், அவங்க வந்து இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதனுடைய பலன் வந்து இன்னைக்கு வந்து பாக்குறீங்க. நான் ஒரு சின்ன இப்ப பிராக்டிக்கலா வந்து ஒரு உதாரணம் சொல்லட்டும். இந்த இதுல வந்து கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் சொல்லி கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு அனாலிசிஸ் உண்டு, அதுக்குன்னு ஒரு மிஷின் உண்டு. இந்த மிஷினை நான் தமிழ்நாட்டுல ஐயனாடார் ஜானியம்மாள் காலேஜ்ல சிவகாசியில ஒரு ஊர்ல படிச்சேன். 1969 எங்க ப்ரொஃபசர் லோயலா காலேஜ்ல இருந்து இங்க வந்து ஒரு சொல்றாரு கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் மிஷின் வாங்கணும்னு. உடனே அந்த கரஸ்பாண்டன்ட் ஒத்துக்கிட்டு கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் மிஷினை வாங்கி கொடுத்தாரு. சிடி விஜயகுமார் என்னுடைய ஃப்ரெண்டு, என் பேட்ச்மேட், அவர் வந்து என்ன பண்ணாரு, கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் நாங்க எல்லாருமே நல்லா பண்ணோம் எக்ஸாம்ல. அடுத்து வந்து என்ன பண்ணாரு, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணாரு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அவர் வந்து ஒன் ஆஃப் தி குளோபல் அத்தாரிட்டிஸ். இன்னைக்கு வந்து அவர் டெல்லியில போய் மீட்டிங் போனது ரொம்ப சின்ன பையனா இருப்பார் பாக்குறதுக்கு, தாடி சரியா வளராது, இங்கிட்டு ரெண்டு இருக்கும். அவரை பார்த்து வடநாட்டுல இருந்து ஒருத்தர் என்ன இந்த ஆள் இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டாரு. அந்த பிரிசைட் பண்ணவர் சொன்னார், அவர் பேசினதுக்கு அப்புறம் இதை சொல்லுங்கன்னாரு. அவர் பேசி முடிச்சோடனே யார் கேட்டாரோ அவர்கிட்ட போய், ஐயா உங்களுடைய உரை மிகச் சிறப்பா இருந்தனர். நாங்களாம் கடைக்கோட்டையில இருந்து வந்தவங்க. இது வசதி இருக்கா வசதி இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, வாய்ப்புகள் இருக்கா? கடைக்கோட்டையில் உள்ளவங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு? சரி, அந்த வாய்ப்புகள் இங்க அளிக்கப்பட்டன, அதை மறுக்க முடியுமா? உண்மையை தான் பேசணும். இல்ல இப்ப இதை மத்திய அரசு தடுக்குதா? சாமானிய மக்கள் வளர்ச்சியை மத்திய அரசு தடுக்குதா? சமத்துவ வளர்ச்சியை மத்திய அரசு தடுக்குதா? ஏதாவது ஆதாரம் இருக்கா அதுக்கு? ஏங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். யூபியில் வந்து ஆளுக்கு 5 கிலோ ஒரு ஃபேமிலிக்கு கிரைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எத்தனை பள்ளிக்கூடம் அவங்க திறந்தாங்கன்னு சொல்லி திரு நாகராஜ் அவர் இருக்காரு. அவர் வந்து தொழிலதிபராக இருந்தவர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட். அவருக்கு நிச்சயமா தெரியும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்காங்கன்னு கேட்டு பாருங்க யூபியில. சொல்லட்டும். ஓகே, சரி, அடுத்த சுற்றுலையும் பேசும். அடுத்த சுற்றுல பேசும். திரு அக்னீஸ்வரன், மாநில அரசு நிதி பட்ஜெட்டை சரியா தாக்கல் பண்ணலைன்ற குற்றச்சாட்டு, மத்திய அரசு போதுமான நிதியை கொடுக்கல அப்படின்ற விமர்சனம் ஆளுங்கட்சி தரப்புல வைக்கப்படுது. இல்லை எந்த பக்கம் அதிமுகவுடைய விமர்சனம் இருக்கு, கூர்மைப்படுது? சார், அதாவது ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் போன வருஷம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதனுடைய நீட்சிப்பாகத்தான் இந்த திட்டங்கள் இருக்குது. இப்போ இதில் சமூக நீதி அப்படின்னு ஒரு 7 அம்சத்தை சொல்கிறாங்கல்ல, அதில் நாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு தொடர்ந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்களே, ஜாக்டோஜி இவங்கெல்லாம், அதெல்லாம் இந்த சமூக நீதியில் வருமா வராதா? ரெண்டாவது, இவங்களுடைய பாலிசி படியே பார்ப்போமே, மாதம் ஒரு முறை மின் கட்டணம், அதெல்லாம் இந்த சமூக நீதியில் வருமா வராதா?
நீங்க வாசத்துக்கு ஒரு தடவை இது பண்ணீங்கன்னா 6000 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று சொன்னது யாரு? 2. மூணாவது விஷயம், இவங்களை பொறுத்தவரை டீசலுக்கு மானியம் தருகிறேன் என்று சொல்லித்தான் வாக்குறுதியை பெற்றாங்க. இதுவரைக்கும் அதுல எந்த இதுலயும் அறிவிப்பே வரல. 3. 4வது, எரிபொருள் மானியமாக கேஸுக்கு 100 ரூபாய், அது வருமா வராதா? இப்போ இப்படி பார்த்தா இங்க பேசக்கூடிய 2 மரியாதைக்குரிய சட்டமன்றத்தில் இன்றைக்கு மாண்புமிகு மல்லாங்கிணறு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதை அந்த அறிக்கையோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் செய்தித்தாளையும் ஊடகத்துல பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். புதுவெளியில இருக்கு எல்லாரும் இருக்குது. இருந்தாலும் அவங்க கொடுத்த அறிக்கையை பக்கத்துல வச்சிருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களும் உங்களும். இப்ப நான் இப்ப என்ன கேக்குறேடா, இப்ப சொல்றீங்கல்ல வறுமை கோட்டுக்கே தந்துட்டாரு, நான் படிக்கணும்ல, நான் படிக்கணும்ல. இல்ல மணிக்கு ஒரே ஒரு இடம், இவங்களுடைய தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி இல்ல அதுல எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட சொன்னாங்க, நாங்க டிஜிட்டல்ல தான் பார்த்தோம், புக்கு தரல. நான் அதை சொல்லிடுறேன், மன்னிக்கணும் குறுக்கிடுறதுக்கு. நீங்களும் அதை தான் அதை ஒத்தி தான் சொல்றீங்கன்றதுக்காக சொல்றேன், நாட்டு மக்களுக்காக. பட்ஜெட் வந்து டிஜிட்டலைஸாக வந்து கணினி மயமாக படிக்கிறத நாங்கள் கேட்டோம், பார்த்தோம். முடிஞ்ச பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அலுவலகத்தில் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டெக் புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வாங்காமல் விட்டுருப்பார், அவ்வளோதான். ஆனால் செய்தியாளர் கூட்டத்திலே அவர் சொன்னார், பிரிண்ட் அடிச்சு கொடுத்தா தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னால அதை ஊற்றி தான் நண்பர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. சட்டமன்ற உறுப்பினருக்கே கொடுக்காம இருக்க போது நமக்கு எப்படி வரும்? 6000 ரூபாய் மறுத்தா இது இருக்கும், அது இருக்கட்டும். இப்ப நான் இப்ப கேட்பது 2.20 சொன்னீங்கல்ல வறுமை கோடு இருக்குது. இந்தியாவிலேயே வறுமை கோடு குறைவாக நீங்க சொன்னீங்க 2.20 அது நிதி ஆயோக் சொன்னது. நிதி ஆயோக் சொன்னதான். தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? தமிழ்நாட்டு நிலைமை தான் நான் சொல்றேன். நிதி ஆயோக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமையை சொல்லுச்சுன்னு சொன்னீங்கல்ல, இவர்களுடைய புள்ளி விவர கணக்கப்பாடுங்களே நம்மளுக்கே புல்லரிச்சு போகும். இந்த 2.20 என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் கணக்குப்படியா 2011 வந்துச்சு 7,21,00,000 அந்த கணக்குப்படியா 2021 எந்த கணக்குப்படி? ஆக எந்த கணக்குமே தெரியாமல் நாங்கள் வறுமையை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல எந்த கணக்கு போய் சொல்லுவீங்க? 2. இவங்களை பொறுத்தளவுல எல்லா விஷயங்களுமே இப்ப பாருங்களேன். சரி, மத்திய அரசு நிதி தரல, போதுமான பட்ஜெட்டை போட முடியல, இல்ல ரொம்ப சிரமப்படுறோம், கடன் வாங்குறோம் நிறைய, அந்த கடன் வாங்குவதற்கும் உச்சவரம்பை நிர்ணயிக்கிறாங்க, நிறைய விதிமுறைகள் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல, அதுல 100% மாற்று கருத்துன்னா அதுல உடன்பட்ட கருத்து தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா 6.6% இருந்தது பாஜகவோட உடன்பட்ட கருத்தா? மாநில கட்சிகளினுடைய மீது உடன்பட்ட கருத்து, திமுகவோட உடன்பட்ட கருத்து. ஆமா, அதாவது திராவிட கட்சிகள் மீது. நான் திமுகனா ஒண்ணு அங்க போய் நீங்க வழக்கறிஞனால வார்த்தைகளை விளையாடுவீங்க. நான் எளிமையா நாங்களாம் சாமானிய மனிதர்கள் எங்களால புரிஞ்சுக்க முடியும். அதை விட சாமானிய மனிதர் சொல்றதா நீங்க சொல்றீங்க. திமுக திராவிட கட்சியினுடைய கருத்து. சரி, திராவிட கட்சிகளுக்கு திராவிட கருத்து. ஆமா, திராவிட கருத்து. ஆமா, இப்ப நான் திராவிட மாடல் கருத்து, அது வேற. மாடல் எடுத்துறணும், மாடல் மட்டும் திராவிட கருத்து. சரி, இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா உங்களுடைய நிலைமையின்படியே எல்லா விஷயத்தையும் நீங்க கேக்குறீங்களே, நான் 6.6% இருந்து கொடுத்தத கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொடுத்தது, செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது கொடுத்தது, ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு 4.8% குறைத்தது மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கிறது. ஜிஎஸ்டி என்கிற போர்வையில் நாம 60 ஆண்டுகள் கடப்பிடிச்சு, அது வேற விஷயம். நான் இப்ப கேட்பது, இந்தியாவிலேயே அதிகமாக நிதியை கொடுப்பது மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. ஆனால் வாங்கிய நிதியை நீங்கள் கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்க? நம்முடைய மத்திய அரசு மேலயும் வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு. 100% இப்ப ஜி.கே. அண்ணா வந்து நாகராஜன், இதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்கு. 100% ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜோட சேர்ந்தது. ஆமா, அது உங்களுக்கு புரியும். திரு நாகராஜ் சார், பாத்தீங்களா, உங்களை விமர்சிக்கிற இடத்துல திமுக ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுல நீங்க வேற நம்பிக்கையோட கூட்டணிக்காக கதவுகள் திறந்தே இருக்கின்றன வேற காத்திருக்கீங்க. சார், நாங்க எல்லாருக்கும் கூப்பிடுறோம், எல்லாரும் யாரும் வேணா எங்க தலைமை ஏற்று வரலாம், அது யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க அப்படிப்பட்ட கட்சி, மக்களுக்கான கட்சி, தேசத்துக்கான கட்சி. எங்களுக்கு தனிப்பட்ட அஜெண்டா கிடையாது, தேசம் தான். சரி, இப்போ ஒரு விஷயம் நான் இங்க கேட்கணும் இவங்ககிட்ட எல்லாரும். ஐஏஎஸ் அவங்க சார் கூட பேசினாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்னோட கேள்வி, தமிழ்நாட்டுல பொதுத்துறைகள் எந்த துறையில் லாபகரமா செயல்படுது? இவ்வளவு சொல்றீங்க, நாங்க வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம், வளர்ச்சி கொடுத்துட்டு இருக்கோம், எங்களுடைய தமிழ்நாடு தான். நம்ம பேசி முடிச்சிடறோம் சார். எந்த துறை நஷ்டமா செயல்படுதுன்னு சொல்லுங்க.
லாபகரமா எல்லா துறையும் நஷ்டமா இருக்கு. நீங்க அப்படி பொதுவா சொல்லக்கூடாது. அக்னி கை உயர்த்துறாரு பாருங்க, அது கவனிக்கணும். நீங்க எல்லாமே பொலிட்டிக்கல் மெசேஜ் நான் சொன்னது காரணம் அதான். அவர் இல்ல உதாரணத்துக்கு போக்குவரத்து துறை 3000 பஸ் வாங்குறோம், 3000 பஸ் வாங்குறோம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறீங்க. 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறோம் தொடர்ச்சியா எல்லா பஸ்லயும் சொல்றீங்க. பஸ் ஓட்டைக்குள்ள பயணிகள் விழுந்து பரிதாபத்துக்கு கிளம்பி உள்ளாக்குறாங்க. ஒண்ணு. ஆவின் துறை எடுத்துக்கங்க, ஒரு விவசாயிகளுடைய துறை, விவசாயிகள் சார்ந்த துறை, அதனுடைய நஷ்டத்துக்கு யார் காரணம்? மின்சாரத்துறை எடுத்துக்கங்க, எவ்வளவு மோசமான நிலைமையில ஒரு மின்சாரத்துறை இருக்குது. நீங்க தமிழ்நாட்டையே நாங்க தூக்கி பிடிச்சிருக்கிறோம், எங்களுடைய மாநிலம் தான் முதல்ல இருக்குன்னு சொல்ற நீங்க உங்களுடைய பொதுப்பணித்துறையை உங்களுடைய துறையில ஏன் உயர்த்தல? அப்ப யூஆர் இன்கேபபிள் ஆஃப் டூயிங் திஸ். உங்களுக்கு தொழில் செய்ய தெரியல. நான் ஒரே ஒரு நீங்க சொல்றீங்க இந்தியாவுக்கு அரசு கடமை இருக்கு. ஐஏஎஸ் ஆபீசர் உங்களுக்கு தெரியும். ரெண்டும் வேற வேற குற்றச்சாட்டு, ரெண்டும் வேற வேற குற்றச்சாட்டு திரு நாகராஜ். இல்ல எனக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்க, எனக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுங்க, எனக்கு வர வேண்டிய மானியத்தை கொடுங்க. நீங்க அக்ரிமெண்ட் போட்டு நீங்க மெமோரண்டம் சைன் பண்ணி அடிக்கல் நாட்டின மத்திய அரசுக்கான நிதி பகிர்வை கொடுங்க, அந்த திட்டங்களுக்கான நிதியை கொடுங்க. இதெல்லாம் வேற. பேரிடர் கால நிதியை கொடுங்க, இதெல்லாம் வேற. நிதி மேலாண்மையில சிக்கல், அதுல அவங்க வருவாயை பெருக்கல. இப்ப நான் சரியா சம்பாதிக்கல, நான் என்னுடைய வருவாயை பெருக்கிக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு தர வேண்டிய காசை ஒருத்தர் தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது வேற இல்லையா? அவங்க தொடர்ச்சியா பொய்ய கட்டமைக்கிறாங்க. நான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் இப்ப இருந்து இல்ல, சுதந்திரத்துக்கு அப்புறம் இருந்து தொடர்ச்சியா இருக்குது. அதை பைனான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ணுது. அது நிதியமைச்சர் மாற்றம் செய்ய முடியாது. எவ்வளவு கொடுக்கணுமோ முறைப்படி கொடுத்தாகிவிட்டதுன்னு பலமுறை விளக்கம் கொடுத்தாகிவிட்டது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்திருக்காங்க, வரலன்றாங்க. 7-8% அளவுக்கு வந்துட்டு இருந்தது, இப்ப 4% அளவுக்கு குறைச்சிட்டாங்க, நிதியை குறைச்சிட்டாங்க. அவ்வளவு பாரு இல்லைங்க, 4% தான் முதல்ல மொத்த பகிர்வு 30.5 இருந்தது. அதுக்கப்புறம் 10வது நிதிக்குழு எவ்வளவு பரிந்துரைத்தது நிதிய? 10வது நிதிக்குழு பரிந்துரைப்படி எவ்வளவு மாநிலத்துக்கு வந்தது? 15வது நிதிக்குழுக்கு பிறகு எவ்வளவு மாநிலத்துக்கு வருது? எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கு? நீங்களே சொல்லுங்க. அதுதாங்க ஒவ்வொரு முறையும் அத மத்திய அரசு முடிவு பண்றது இல்ல. நான் சொல்றேன் 63 ஆண்டு காங்கிரஸ் கால ஆட்சியில திமுக 18 ஆண்டு இருக்காங்க. அன்னைக்கு அதை பத்தி பேசல, இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? சரி, பாலச்சந்திரன் சார் கை உயர்த்துறாரு. பாலச்சந்திரன் சார் தான் நீங்க கேட்டீங்க, அதுக்கு தான் அவர் கை உயர்த்துறாரு. இல்ல, என்னை பார்த்து கேள்வி கேட்டதுனால நான் பேச வேண்டியிருக்கு. எந்த மாநிலத்துல பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாபத்துல ஓடுது, அல்லது உலகத்துல எந்த நாட்டுல லாபத்துல ஓடுது, இதெல்லாம் மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது தனியார் துறையில மட்டும் இருந்ததுன்னா இதனுடைய டிக்கெட் விலை எங்கேயோ போய் நிற்கும். ஏன்னா அவங்களுக்கு லாபம் மட்டும்தான் குறிக்கும். இப்ப சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எதுக்காக வேண்டியிருக்கு? ஏன்னா தனியாற்று மட்டுமே நெல் கொள்முதல் பண்றது எல்லாம் இருந்ததுன்னா அவங்க திடீர்னு ஒரு தட்டுப்பாடு வந்தது எக்கச்சக்கமா விலை வச்சு வித்துருவாங்க. இன்னைக்கு அதான் நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் போனதுக்கு அப்புறம் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கோயம்புத்தூர் போறதுக்கு 7000 ரூபாய் டிக்கெட் போடுறாங்க, பெங்களூர்ல இருந்து 2500 ரூபாயா இருந்தது. அது யாரும் என்ன கேட்க முடியுது? அதனால இந்த காரணத்தை சொன்னீங்க நீங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு பஸ்ஸுக்கும் அந்த வசதிகளுக்கும் கட்டுமானத்துக்கும் செலவழிக்கிறது எல்லாம் பப்ளிக் இருந்து வாங்கணும்னா டிக்கெட் விலை எக்கச்சக்கமா போயிடும். அதனால இட் இஸ் a conscious decision by a welfare state. இது கம்மியா தான் இருக்கணும்னு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களும் இந்த ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஆமா நிறைய அங்க வேஸ்டேஜ் இருக்கு எல்லா மாநிலங்கள்லயும். எந்த ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு லாபத்துல போய்கிட்டு இருக்கு, அந்த இதெல்லாம் லீக்கேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், சந்தேகமே இல்லை. ஆனா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டும் இவங்க ஒரு லெவலுக்கு மேல அவங்களால ரேட் கூட்ட முடியாது. மூணாவது முக்கியமான பாயிண்ட், நீங்க என்ன சொன்னீங்க, இதெல்லாம் நாங்க என்ன பண்றோம், பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அதைத்தானே கேட்கணும்னு சொல்றீங்க. என்ன கேள்வி, ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாடு ஆந்திராலாம் நாங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் குடும்ப கட்டுப்பாட்டுல. அப்ப 42 இருந்த பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி 39 ஆச்சு 71ல. அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு இப்படி நாங்கெல்லாம் சண்டை போட்டதுனால 50 வருஷத்துக்கு இப்படி இருக்கட்டும்னு சொன்னாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? 2021 இதுபடி வச்சால் பாப்புலேஷன் இதுபடி நீங்க கான்ஸ்டிடுவன்சி பிரிச்சீங்கன்னா சசி தரூர் துக்ளக் கான்ஃபரன்ஸ்ல இதை போட்டு உடைச்சாரு. உத்தரப்பிரதேசம் என்ற ஒரு மாநிலத்துடைய நாடாளுமன்ற தொகுதிகள் சவுத் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுடைய நாடாளுமன்றத்துடைய மொத்த தொகுதிகளை விட அதிகமா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப இதை பத்தி ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்க, பினான்ஸ் கமிஷன் தானே செய்யுது. சரி, பினான்ஸ் கமிஷனுக்கு இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் யார் போட்டு கொடுக்குறாங்க? அது ஒன்றிய அரசு போட்டு கொடுக்குது. அவங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட முடியாது.
இந்த ஒன்றிய அரசு போடும்போது ஜனத்தொகையை மட்டும் எதுக்கு நீங்க வந்து மெயின் கிரைட்டீரியா வைக்கிறீங்க? பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தா தெரியும். முடிஞ்ச மட்டும் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா நம்ம கையில வந்து ஒரு நிதிக்குழு ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புலாம் இல்ல, மத்திய அரசு பரிந்துரைப்படி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இல்ல. இது சார், இது ஒரு புது சிஸ்டம் இல்ல. இது வந்து காலங்காலமாக பின்பற்றி வர்ற சிஸ்டம் தானே. இதுல ஏன் மாற்றுகள் நீங்க கொண்டு வரல? இப்ப 10 ஆண்டு காலத்துல சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி 63 ஆண்டு காலம். இல்ல, இந்த குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு. ஆனா என்னுடைய ஒரே ஒரு அப்சர்வேஷன், அவங்க செஞ்சது தானுங்க நாங்களும் செய்யறோம்னு சொன்னீங்கன்னா நீங்க எதுக்குங்க அவங்களே பரந்தாமனும் குறுக்கிடுறாரு. அது கேட்டுட்டு பதில் சொல்லலாம். மாற்றம் தேவை, அதுல மாற்று கருத்து இல்லை. மாற்றம் தேவை, அதை எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். பாஜகவை சேர்ந்த நாகராஜ் அவங்க வந்து ஒரு கேள்வி ஒன்று நோக்கி தமிழக அரசை நோக்கி கேட்டாங்க. அதுக்கான பதிலும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார் சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து இன்னொன்று, அதாவது வந்து எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து லாபகரமாக நீங்கள் நடத்தி காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு சார் வந்து அவருக்கு உண்டான விளக்கங்களை கொடுத்தாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அதுவும் நீங்களே வருவாயை பெருக்கிக்கலாமேன்னு கேட்கறதும் ஒண்ணுதான். நஷ்டத்தில் இயங்குறது வருவாயை பெருக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். நான் கேட்குற ஒரே கேள்வி, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய, மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்டு இந்த கேள்வி கேட்டால் அது சரியாக இருக்கும், லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்குன்றது ஒரு கருத்து. அதை தாண்டி நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் லாபகரமாக ஆக்கியிருக்கீங்கன்னு கேட்குற கேள்வி கேட்குற உங்களை பார்த்து நாட்டு மக்கள் கேட்கக்கூடியது, எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை மூடி இருக்கிறீங்க? சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு மூடு விழா நடத்திக்கிட்டு இருக்குது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அரசாங்கம். நான் என்ன கேட்கிறேன், 2014, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் தயவு செய்து ஒரு நிமிஷம் இருங்க. 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கோம்னு சொல்ல போறாங்களா? இந்திரா காந்தி பீரியட்ல சேலம் உருக்காலை பெல் நிறுவனம், நீங்கள் வந்து ரூர்கேலாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் அயன் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பொதுத்துறை. சார், இன்னைக்கு விமான போக்குவரத்தே இந்தியாவுக்கு இல்லை சார். ரயில் போக்குவரத்தை இன்றைக்கு தனியாருக்கு கொடுக்குறேன் சார், துறைமுகத்தை தனியாருக்கு கொடுக்குறேன் சார், விமான நிலையத்தை தனியாருக்கு கொடுத்துறேன் சார், பொது சுகாதாரத்துறையை தனியாருக்கு கொடுக்குறேன் சார். எப்படி எல்லாத்தையும் பொதுத்துறை நிறுவனம், எல்ஐசியே நீங்க வந்து பாதி கொண்டு போய் தனியாருக்கு கொடுக்க பாக்குறீங்க. தனியார் முதலாளிகளை கொண்டு வந்து மிக பெரும் முதலாளிகளா ஊக்குவிக்கிறீங்க. தனியாருக்கு அதிகமான கடனை தள்ளுபடி செய்யறீங்க. விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. பள்ளி மாணவர்களுக்கான கடனை கொடுக்கிறதுக்கு 1008 கண்டிஷன்ஸை போடுறீங்க. கல்வி கடனை கொடுக்க மாட்டேறீங்க. சாதாரண சாமானியர் சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு கடனை கொடுக்க மாட்டேன்றீங்க. எத்தனை சிறு குறு தொழில்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வந்து மூடி இருக்குதா இல்லையா? இத்தனை பொதுத்துறை நிறுவனம் மூடின பாஜக பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து கேக்குது, எந்த பொதுத்துறை நிறுவனத்தை நீங்க லாபம் இதெல்லாம் எங்களுடைய நிறுவனங்களுக்கு லாபகரமா நடக்குது சார். பதில் சொல்லட்டும் நாகராஜ். மின்துறை பற்றி ஒரே ஒரு கேள்வி. மின்துறை சொல்றீங்க, இல்ல மக்களுக்கானது. மின்சார கட்டணம் குறைவா இருக்கா? என்னங்க? மின்சார கட்டணம் தொழிற்சாலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? மின்சார கட்டணம் குறைவா இருக்கான்னு. எஸ், வாங்க சொல்றேன். இல்ல மின்சார கட்டணம் தொழிற்சாலை எங்க முடிஞ்சதா? மின்சாரத்துக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடு கொடுக்குறீங்களா? 2008ல இல்ல மின்சாரத்துக்கு ஏங்க நாங்க இலவச மின்சாரம் கொடுக்கிறோம். இந்த இழப்புகள் 14,000 கோடியை நாங்க செலவு செய்யறோம்னா அந்த 14,000 அடிப்படையில நாகராஜ், இல்ல நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்குமான அதான் நீங்க ஒரு நொடி உள்வாங்கிக்கங்க. ஒரே ஒரு நீங்க கேக்குற தொழிற்சாலை எண்ணிக்கை 50,000 மின்சாரம் சரியா கொடுக்காதனால இல்ல ஒரு நொடி. அவர் பாலச்சந்திரன் சாரு, திரு பரந்தாமன் எல்லாரும் பேசுனதுல இருந்து, அப்துல் சமத் சார் எல்லாரும் பேசுனதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லா விதமான பிரச்சனையும் நிதி சிக்கலும் மாநில அரசுகளுக்கு ஏன் வருது, அதுவும் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஏன் வருதுன்னா, மத்திய அரசுடைய அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையில இருந்து இவங்க இதை சமாளிப்பதற்கு நிறைய தடுமாற்றங்களை அடைகிறாங்கன்றதா உங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல பாருங்க, குஜராத்துக்கு 3.4% தான். அதே தமிழ்நாட்டை விட குறைவுதான். குஜராத்தோட இந்த பிரச்சனை இல்ல. குஜராத்ல செல்ஃப் சபிஷியன்டா இருக்காங்க. அங்க இந்த மாதிரியான வாக்கு வங்கிக்காக இல்ல. பொதுத்துறை நிறுவனங்கள் மூடுறது குறித்து சொன்னீங்க.
பொதுத்துறை நிறுவனங்கள் மூடுறது குறித்து சொன்னீங்க, அதுக்கு திரு பரந்தாமன் குற்றச்சாட்டு வச்சாரு. நான் சொல்றேன், பொதுத்துறை நிறுவனங்கள்ல இவங்களுடைய பல்வேறு விதமான நலத்திட்டங்களை உரிய பணத்தை திருப்பி அந்த துறைக்கு கொடுக்கறது இல்ல. அதான் பிரச்சனை. ஆவின் பால் பிரச்சனையில் அதேதான். ஆவின்ல உரிய பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசாங்கம் வித்துருச்சு, தனியாருக்கு வித்துருச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாரு பரந்தாமன். அதற்கு கேட்கிறார் அவர், விளக்கம் கேட்கிறார். இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏன் கொடுத்தோம்? பல கோடி கடன் இருந்தது. அதை அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதை சீர் செய்வதற்காக யார் அந்த நிறுவனத்தை உருவாக்கினார்களோ அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கணும்ங்கிறது தான் முக்கியம். எத்தனாயிரம் கோடிக்கு அது கொடுக்கப்பட்டதுங்கிறதும் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. சரி, அதுல விவாதம் திசை திருப்பிட வேணாம். இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். நான் சொல்றது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு நிர்வாக திறமை எப்படி இருக்கிறது பேசலாம். சரி, பேசலாம். அது திரு அக்னியும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க அதிமுக மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு முதல்வர். அதோட சேர்த்து அவரும் பதில் சொல்ல. அக்னீஸ்வரன், மாநிலத்துடைய நிதி வளத்தை மத்திய அரசு சுரண்டுது, பொருளாதார நெருக்கடியை தந்து வளர விடாம பண்றாங்கன்னு மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு முதல்வர். இன்னொரு பக்கம் கடந்த கால அதிமுக ஆட்சியோட நிர்வாக சீர்கேடு, நிதி சூறையாடல்கள் நடந்து முடிந்த காலத்துல அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது, கடனை தான் சொத்தாவே வச்சுட்டு போனாங்க, அதை மீறி நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க மேல ஒரு பக்கம் உங்க மேலையும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை மீறி தமிழ்நாடு அரசு இவ்வளவு சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறதாக முதல்வர் சொல்றாரு. இல்ல, அதெல்லாம் சும்மா இது தவறான தகவல். ஏன்னா பாஜக வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் நீங்க பொறுப்பாகிறீங்க. ஏன்னா கடந்த காலத்துல ஆட்சி பொறுப்புல இருந்ததுனால அதிமுகவும் பொறுப்பாகுது. அது தனி, அது மத்திய அரசு. ஆனா இதுல மாநில அரசுல முந்தைய ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் அதிமுக அரசாங்கம், அது கடைசி 5 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் மாண்புமிகு இன்றைய எதிர்ப்பு தொடர் கடனுக்கு நீங்க பொறுப்பு இல்லையா? அதிமுக பொறுப்பு இல்லையா? உண்மைதான், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2010 போகிற போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பரந்தாமன் சாருக்கும் நம்ம சாருக்கும் தெரியும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விட்டு போகிற போது கஜானாவில் எவ்வளவு ஏறத்தாழ 1 லட்சம் கோடி கடல்ல தானே வச்சுட்டு போனீங்க. அப்ப அதே மாதிரி 2011 வந்த செல்வி ஜெயலலிதா அப்படி சொன்னாங்களா? சூறையாடிட்டு போயிட்டாங்கன்னா சொன்னாங்க. இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதைத்தான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சரி சொன்னாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இப்படி கேட்கிறேன், இன்றைக்கு கடன் கரெக்ட். இப்ப இன்னைக்கு கடன் வந்த 3 வருஷத்துல 8,33,000 கோடியா சார்? ஆனா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது எல்லா வரிகளையும் உயர்த்தவில்லை. அப்போ நிதி ஆதாரம் பெருகுது, உலக வங்கியிலும் கடன் நிறைய வாங்குறோம், மக்கள் வரிச்சுமை இன்னும் கூட்டுறோம். இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் சமூக நீதின்ற ஒரு போர்வையை நம்ம போட்டு மூடுறோம். இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நாகராஜன் சார் சொன்னது இன்னொன்னு சொல்றேன், பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்றாங்க. இந்தியாவிலேயே மத்திய அரசுடைய நிறுவனங்களை இந்த நெய்வேலி லிக்னைட் இதில் பங்குகளை 500 கோடிக்கு மாநில அரசே வாங்கியது அதிமுக செல்வி ஜெயலலிதா அரசு அவர்கள். ஆகையினால இதெல்லாம் திராவிட கட்சியினுடைய சாதனை, திராவிட மாடல் சொல்லி திமுக சொல்லலாம். ஆனா மக்களுக்கு வேதனை தான். தொடர்ந்து ஒரே பிரதிபலிப்பா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அதுதான் காணல் நீர்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்துல் சமது சார், கடன் அளவை பெருக்கிடுச்சு, அதுவும் நிதி மேலாண்மையை சார்ந்த கேள்விதான் திமுக அரசு. கண்டிப்பா, அதாவது கடன் வளர்ச்சியை தாங்க சார் முதல்ல பார்க்கணும். இப்போ பொது நிறுவனங்கள் ஒரு சிலது நஷ்டத்தில் இயங்குது. குறிப்பாக மின்சாரத்துறை ஆகட்டும், போக்குவரத்துறை ஆகட்டும். இந்த போக்குவரத்துறை கிராமங்கள்ல இருந்து நகரத்தோட தொடர்பு படுத்துறதுக்கு வர்றதுக்கு வழியே இல்லாத கிராமங்கள் இருந்த இடங்கள்லாம் இன்னைக்கு அரசு லாப நோக்க கணக்கில் எடுக்காம அந்த போனதால தான் அந்த தொடர்பு ஏற்பட்டுச்சு. இல்லை, இப்படியே போனா மாநிலம் திவாலாயிடும்னு அச்சத்தை வெளிப்படுத்துறாங்களே. அதாவது அடிப்படையில் ஒரு விஷயம், திவால் என்பது எது தெரியுங்களா? செல்வம் என்பது மக்கள் வளப்படுவது செல்வம், மக்கள் வறுமையில் இருக்குது திவால். இதுதான் அடிப்படையாக நீ வச்சுக்கணும். அதாவது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் முதல் கல்வி அமைச்சர் சொன்னார், இந்த நாட்டினுடைய செல்வம் என்பது வங்கிகளில் இல்லை, வகுப்பறையில் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அந்த வகுப்பறைகளில் இருந்து மக்களை, அந்த செல்வங்களை வளப்படுத்துவதற்காக வேண்டி தொடர்ந்து பயணப்படுது. இப்போ இதில் கூட இன்னைக்கு 44,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும், அப்புறம் 8,000 கோடி உயர்கல்விக்கு. நீங்க 1000 ரூபாய் காசை கொடுக்குறீங்களே. அதாவது கல்வியை பெறுவதற்காக வேண்டி அவர்களுக்கான ஊக்கத்தொகை அது, அதை செலவு, அதை படிச்சு வேலைக்கு வந்துட்டு அவன் சம்பாதிக்கட்டும். அதாவது வேலை வாய்ப்புகள் மட்டுமே கல்வியான பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், அதுக்காக வேண்டி மட்டும் படிங்கன்றதுக்காக அல்ல. அந்த கல்வி கிடைத்தாலே எல்லா விழிப்புணர்வும் கிடைச்சது சார். ஒரு கல்வியாளனால் ஒரு தொழில்துறையை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கான அறிவு அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப அது எல்லாமே எங்கிருந்து உருவாகுது என்று சொன்னால் வகுப்பறையிலிருந்து உருவாகிறது. இன்றைக்கு தேசிய அளவில் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது?
தேசிய அளவில் உயர்கல்விக்கு போனவங்களுடைய புள்ளி விவரம் 27% தான். ஆனா தமிழ்நாட்டில் 51.5%. அதாவதுங்க, அதாவது வந்து தொடர்ந்து அப்ப திராவிட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட சொல்லிக்கிற உண்மையும் கூட அல்ல, அந்த credit 22 விழுக்காடு இருந்துச்சு. அந்த கிரெடிட் அதிமுக கொடுக்காம பண்ண முடியாது. ஆமா, கண்டிப்பா தெரியும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது வந்துங்க, முதல்ல கல்விதான் இதெல்லாம் வளர்த்து எடுக்கும்ன்றதை உணர்ந்து சமூக நீதிக்கான பாதையை பெரியாரும் அதை தொடர்ந்து அண்ணாவும் போட்டு தந்த பாதையில் முத்தமிழ் கலைஞர் தொடர்ந்து எம்ஜிஆரும் வர வேண்டிய நிலைமை. எம்ஜிஆர் மாற்று கருத்து அது இருக்கு. அக்னேஸ்வரனுக்கு அதை சொல்லி மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சத்துணவு திட்டம் தான் பட்ஜெட்ல இருக்கு. பட்ஜெட்ல இருக்கு. அதையும் சொல்லதான். ஓகே, நன்றி. நிகழ்ச்சி தேர்தலுக்கான பட்ஜெட் சார். தேர்தல் நேரத்துல மக்களும் வாட்டு நேர்பட பேசுறதுக்காக சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.